இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற மோர் மார்க்கெட் தான் வந்துருக்கிறேன். இவங்ககிட்ட எப்படி நான் பொருள் ப்ரைஸ் கம்மியாக வாங்குறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வந்ததுமே மொதல் கடையில் ஒரு எம்மின்ற ஒரு கேம் கேஜெட் ஒன்று இருந்துச்சு. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா மெமரி கார்டும் போட்டுக்கலாம். இன்ஃபுல்டாக இதுலேயுமே மெமரி இருக்கும். ஆனால் இது ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். தெரில தம்பி, நீ வேணால் சார்ஜர் போட்டு செக் பண்ணி பார்த்துக்க அப்படின்னாங்க. சார்ஜர் பின்னு பார்க்கல, பழைய மோட்டோ பின்னு தான் இருந்தது. இதில் ஒரு 2GB இன்ஃபுல்டாகவே மெமரி இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா மெமரி கார்டுமே நம்ம யூஸ் பண்ணுறதுனா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்ககிட்டயே பார்க்கல சிஸ்கோன்ற பிராண்டோடைய வீடியோ ரெக்கார்டர் இருந்தது. இதில் பேட்டரி ரொம்ப பல்ஜானதுனால பின்னால் கவர் டேமேஜ் ஆகிடுச்சு. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னா 200 கொடுத்து வாங்கிக்க அப்படின்னாரு. இதை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள்ட்ட ஸ்பேருக்கு வேணால் இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா டிஸ்பிளே கண்டிஷன் பார்க்கல நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போதைக்கு இது நமக்கு தேவைப்படாது அப்படின்றனால அதை அங்கேயே வச்சிட்டேன். அடுத்து அவங்ககிட்டே ஒரு டிஜிட்டல் கேமரா இருந்தது. இந்த கேமராவுடைய டிஸ்பிளே பார்க்கல நல்லா இல்லை. அதனால சரி ஓகே, நான் ப்ரைஸ் எதுவுமே கேட்கவே இல்லை. அதை பார்த்ததுமே அதை அங்கேயே வச்சுட்டேன். அடுத்து அவங்ககிட்டே ஒரு நோக்கியா மொபைல் ஒன்று இருந்துச்சு. லூமியா சீரீஸ் தான் இது. இதையுமே நான் ப்ரைஸ் கேட்கவே இல்லை, ஏன்னா அவர் எனக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்றதுனால தான். அடுத்து அந்த பக்கம் நிறைய மொபைல்லாம் வச்சுருந்தாரு. சரி, அந்த மொபைல் எடுப்போம் அப்படின்றக்காண்டி போனேன். அவர் நீ ஒன்றும் பார்க்க வேணாம், கிளம்பு, அதெல்லாம் நான் விற்றுட்டேன் அப்படின்னாரு. இல்லை, நான் கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து பார்க்குற ஒரு டிஜிட்டல் கேமரா இருந்தது, ஒலம்பஸோடது. இதோடைய ப்ரைஸ் என்ன 1000ரூவான்னாங்க. அப்புறம் இன்னொரு கடையில் வரும்போது ஒரு மொபைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் விளாட்றதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், இல்லை மொபைலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னேன். 800 அப்படின்னாங்க. ஒர்க்கிங்கில் இருக்குமா அப்படின்னேன். தெரியல, நீ இதை எடுத்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. சரி, நம்ம இது ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்றதுனால அதை அங்கேயே வச்சுட்டேன். பக்கத்தில் பார்க்கையில் ஒரு மொபைல்னு ஒரு மொபைல் இருந்தது. இது பார்க்கறதுக்கு ஸ்லைட் டைப்பில் இருந்தது. கீபோர்டு நிறைய இருக்கிற கீபோர்டு தான், பேட்ரி மட்டும் இல்லாமல் இருந்துச்சு. இது இப்போ ஒர்க்கிங்காக அப்படின்னா நல்லா ஒர்க் ஆகும், இதில் ஃபோன் கிடையாது லேப்டாப்பு அப்படின்னாங்க. இதை நீங்கள் சார்ட்ஸில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இல்லைங்க, இது மொபைல் தான் அப்படின்னேன். இல்லை, இதில் வேறு இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி இருக்குது, இதுதான் மவுஸ் பால். ஆமாம், இதை ரொட்டேட் பண்ணால் யூஸ் ஆகும் அப்படின்னாங்க. யாரோ சொல்லியிருப்பாங்க போல். அப்படியே அவங்கக்கிட்ட பார்க்கையில் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்துச்சு. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 400 வரும் அப்படின்னாங்க. ஒர்க்கிங்காக அப்படின்னேன். தெரில, எதையுமே நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவர்கிட்டே பார்க்கையில் ஒரு சாம்சங் ஃபோன் இருந்துச்சு. இந்த மொபைல் நான் ப்ரைஸே கேட்கல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்ககிட்ட இந்த ஒரு குட்டி மொபைல் இருந்துச்சு. இதை நான் எடுத்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்றக்காண்டி தான் எடுத்தேன். அவர் ரெண்டு இல்லை, இதில் பேட்டரி கிடையாது, பின்னால் கவர் நானே ஓப்பன் பண்ணி தரேன் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஓப்பன் பண்ணி காட்டினார். இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னா 1000 சொன்னார். நம்ம வாங்க போகிறதில்ல அப்படின்றனால கிளம்பிட்டோம். அடுத்து மோர் மார்க்கெட் உள்ளுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நிறைய கடைங்க இருக்கும். அந்த கடையில் போய் பார்த்தேன். அங்கே ஒரு வெயிட் மிஷின் ஒன்று இருந்துச்சு. இதோடைய ப்ரைஸ் எல்லாம் நான் பெருசாக கேட்டுக்கல, ஏன்னா நான் அதை வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். அடுத்து இன்னொரு கடையில் பார்க்கல நேஷ்னல் பேனசோனிக்கோடைய விண்டேஜ் கலெக்ஷனான ரேடியோ இருந்து. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னா 400 வரும் அப்படின்னாரு. ஆனால் பார்க்குற கண்டிஷன் நல்லா இருந்துச்சு. ஒர்க்கிங் தான் தம்பி அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு பார்த்துட்டு அவங்ககிட்டே ஒரு ஒலம்பஸோடைய டிஜிட்டல் கேமரா இருந்துச்சு. ஏன்னா நான் பெரும்பாலும் கேமரா வாங்குறதுக்காண்டி தான் நான் போகிறேன். எதுவுமே நல்லா நமக்கு செட் ஆகுறது இல்லை, ஏன்னா பேட்ரி இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் பேட்ரி தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆன்லைன்லேயுமே பேட்ரி 2000 3000 வருது. கேமரா ப்ரைஸ் கம்மியாக வாங்கிட்டு பேட்ரி வச்சா வாங்குற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மோர் மார்க்கெட் கடை இது தான். உள்ளுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட விண்டேஜ் பொருள் எல்லாமே நிறைய இருக்குது. அதாவது பழைய காஸ்ட்லேருந்து வால் கிளாக்கு, அப்புறம் சின்ன சின்னதாக டேபிள் வைக்கிற கிளாக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. இதெல்லாம் ப்ரைஸ் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நீட்டாக இருந்து பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக தொடச்சி ப்ராப்பராக வச்சுருந்தாங்க. இவங்ககிட்ட சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. இவங்ககிட்ட ப்ரைஸ் எல்லாம் என்ன வரும்னா அப்படின்னா ஸ்டார்டிங் 100 வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம எதாவது எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். அங்கே பார்க்கையில் ஒரு பித்தாளையில் வந்து குங்கும சிமிழ் இருந்தது. இது பார்க்குறக்கு ரொம்ப பழசாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போவுமே அது நல்லா இருக்குது. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு நீ வேணா எடு தம்பி, நான் ப்ரைஸ் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பழைய பொருள் தான். இது என்னன்னு எனக்கே தெரியல. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வேறு எதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பழைய சிசர் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்க்கும்போது ஒரு அயன் பாக்ஸ் இருந்தது. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ராவல் பண்ணும்போது பேக்லேயோ இல்லை சூட்கேஸ்லேயோ வச்சு எடுத்து போகிற மாதிரி தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோயிலுங்களில் பிரசாதம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரங்கள் எடுத்து போவாங்க. அது எல்லாமே இவர்கிட்ட இருந்தது. ஆனால் நான் எதையுமே இவங்ககிட்ட வாங்கிக்கல, ஏன்னா எனக்கு எதுவுமே நீடு இல்லை அப்படின்றதுனால. இந்த சிசர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பழசு. இதெல்லாம் பித்தளையிலையுமே வச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட இன்னொரு குங்கும சிமிழ் ஒன்று இருந்தது. இதை எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ளே கொஞ்சோண்டு இருந்தது. பட் ஆனால் இது எப்போ வந்ததுன்னா அப்படின்னேன். தெரியல தம்பி, அதெல்லாம் ரொம்ப பழசாக இருக்கும் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா நம்ம விருமாண்டி படத்தில் கமல் சார் யூஸ் பண்ண டார்ச் லைட் தான்.
அதனால தான் இப்போ அவருடைய கட்சியிலையுமே இதை வச்சுருக்காரு அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அப்படிலாம் இல்லை, சும்மா தான் சொன்னேன். இது வந்து ரொம்ப பழைய டார்ச்சு, அதனால அதை பார்த்தது எனக்கு அப்படி தோணுச்சு, அதுக்காக தான் சொன்னேன். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கப்பு ட்ராஃபியெல்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் காப்பர் தம்பி, இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் இப்போ இருக்கிறத வந்து சும்மா கோட்டிங் மாத்திரம் தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இது எல்லாமே பியூர் காப்பர் தான் அப்படின்னாரு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கம்மி பண்ணி தரேன் அப்படின்னாரு. இவங்ககிட்ட இன்னொன்று பார்த்தேன், இது என்னன்னா அப்படின்னு கேட்டேன். அரசருடைய முத்திரை இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாரு. சரி, இது வெயிட் நிறையா ரொம்ப பெரிய வெயிட்டாக இருந்தது. சரி ஓகே, இது நமக்கு தேவைப்படாது அப்படின்றதுனால அதை அங்கேயே வச்சாச்சு. பார்க்கையில் சின்ன சின்ன பொம்மைங்க, கண்ணாடி பொருள் இது எல்லாமே இருந்தது. உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை சைடில் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பழைய லைட்டு, இதுதான் பெட்டர் மாஸ்க் லைட்டு. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இவங்ககிட்ட மான் கொம்பு, யானை தந்தம் இது எல்லாமே வச்சுருந்தாரு. இது எல்லாமே லீகல் தான் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அடுத்து இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் எடுத்த வீடியோ தான். என்ன காரணத்துக்காக வேண்டி நான் பல்லாவரத்து வீடியோவை நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களும் மோர் மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கிறவர் தான். இதை வந்து பல்லாவரத்தில் வந்து வெள்ளிக்கிழமையில் மட்டும் நான் கடை போடுவேன் அப்படின்னாரு. நீங்கள் இல்லை மோர் மார்க்கெட் வரீங்க அப்படின்னா இவர்கிட்ட எப்போ வேணாலுமே வாங்கிக்கலாம். அதுக்காக வேண்டி தான் நான் இந்த வீடியோவை வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இந்த மேக்புக் ப்ரோவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நான் பல்லாவரத்துலேயுமே போட்டிருப்பேன், மோர் மார்க்கெட்லேயுமே போட்டிருப்பேன். அடுத்து நமக்கு எங்கேயாவது ஒரு கேமரா நல்லதாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா பழைய ஃபிலிம் ரோல் கேமரா தான். இதில் எப்போவுமே பேட்டரி போட்டு அது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இதை வேணா எடுத்துக்கோங்க, நான் ப்ரைஸ் கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். நம்ம இப்போ ஃபிலிம் ரோல் கேமரா யாரும் யூஸ் பண்ணுறதும் இல்லை, அதை வந்து டெவலப் பண்ண முடியாது. அதனால் பக்கத்துலேயே பக்கையில் ஒரு டிஜிட்டல் கேமரா இருந்தது. இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டரி போடுறது தான். மலையில் நனைஞ்சிருந்ததுனால கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு சரியாக தெரில. நான் அதனால் இதை ப்ரைஸுமே கேட்டுக்கவே இல்லை. பக்கத்துலேயே பார்க்கையில் ஒரு ஆடியோ ரெக்கார்டர் இருந்துச்சு. இப்போ யாரும் பெரும்பாலும் ஆடியோ ரெக்கார்டர் யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ இருந்த ஜென்ரேஷனில் இது எல்லாமே நான் பார்த்துருக்குறேன். நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அவங்கக்கிட்ட பார்க்கும்போது ஆப்பிளோடைய ஐபாட் இருந்துச்சு. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னா 400 அப்படின்னு சொன்னார். இதுக்கு சார்ஜர் பின்னெல்லாம் இல்லை தம்பி, நீ இதை வச்சுருந்தீங்கன்னா செக் பண்ணிக்க அப்படின்னாரு. சரி ஓகே, இது நமக்கு தேவைப்படாது அப்படின்னு அங்கேயே வச்சுட்டேன். இன்னொரு கேமரா ஒன்று இருந்தது, டிஜிட்டல் கேமரா தான். இது ஒலம்பஸ் பிராண்டு தான். இது ஏன் நான் வாங்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயுமே பேட்ரி வந்து இல்லை. பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டரி தான். அடுத்து இன்னொரு கேமராவும் இருந்தது, அதுவுமே டபிள்யூ பேட்டரி தான். அந்த பேட்டரி போடுற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதனால தான் நான் இதை வாங்கவே இல்லை. இது நிக்கான் கேமராவிலையும் சேம் அதே பிரச்சனையிலேயே இருந்ததுனால அதை எடுத்துக்கல. இந்த பக்கம் வரும்போது இங்கே ஒருத்தவங்க பேனசோனிக்கோடைய வீடியோ ரெக்கார்டர் வச்சுருந்தாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேண்ட் வீடியோ ரெக்கார்டர் தான். இது பேகு எல்லாமே இருக்குது, இதிலே கேசட் எல்லாமே இருக்குது, உனக்கு வேணா வாங்கிக்க, 4000 ரூபான்னாங்க. நமக்கு இது தேவைப்படாதுன்னு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து பார்க்கும்போது ஐபாட் ஒன்று இருந்தது. இதில் டிஸ்பிளே எதுவுமே வந்து நல்ல கண்டிஷன்லேயே இல்லை. சரி, இது நீ வேணா வாங்கிக்க, நான் உனக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி தரேன், என்கிட்ட 2 அண்ணா இருக்குது, 2ஐயும் சேர்த்து எடுத்த அப்படின்னா உனக்கு நான் ப்ரைஸ் பண்ணி தரேன் அப்படின்னாங்க. ஏன்னா இதில் இருக்கிறத அதை எடுத்து போட்டுக்கோ, நீ மாற்றி ரெடி பண்ணிக்கோ அப்படின்னாங்க. பெரும்பாலும் இங்கே வரவங்க அப்படி தான் பண்ணுறாங்க, நீயும் வீடியோ எடுக்கிறதுனால யூடியூப்பில் போடுறது தானே கேட்குற அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ப்ரைஸ் ஒன்றும் நான் எதுவுமே கேட்டுக்கல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அவங்க 1000 நாங்கள் நான் ஒன்று எடுக்கும்போதே, அதனால 2ஐயும் சேர்த்து எடுக்கிறோம் அப்படின்னா 2000 ரூபான்றுவாங்க அப்படின்னால அதை அங்கேயே வச்சுட்டேன். அப்படியே பார்த்தா அவங்ககிட்ட விவோடைய ப்ளூடூத் ஒன்று இருந்துச்சு. இது ஆடியோ ஜாக் இருக்கும், அதில் போட்டு நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு இப்போ இருக்கிற நெக் பேண்ட் மாதிரி அப்போ யூஸ் பண்ணிக்கிறது தான். இதிலே காலுமே நீங்கள் பேசிக்க முடியும், மைக்கும் இருக்கும். அப்படியே பக்கத்து கடையில் பார்க்கும்போது ஒரு பிளாக்பெரியில் ஒரு மொபைல் இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா பின்னால் கேஸ் எல்லாமே பார்த்தா லெதரில் இருந்தது. அப்போ நீ இதை வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இது வந்து ப்ரைஸ் 1000 ரூபான்னு சொன்னார். ஆனால் டிஸ்பிளே பார்க்குறதுக்கு கொஞ்சம் உள்ள தண்ணி போன மாதிரி இருந்துச்சு, அதனால நான் அதை வாங்கலை. அவங்ககிட்டயே சோனி எக்ஸ்பீரியா மொபைல் ஒன்று இருந்துச்சு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோக்காக வேண்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்த மொபைல் தான் இதெல்லாம். அவங்ககிட்ட வாட்ச் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. அதாவது எல்லாமே பிராண்டட் வாட்சஸ் தான். அந்த கேசியோ, இந்த மாதிரி டைட்டன், இந்த மாதிரி பிராண்டு எல்லாமே இருந்தது. நான் ஒரு வாட்ச் எடுத்துக்கிட்டு இவங்ககிட்ட எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் எடுத்திருந்த வாட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன் தான். இதோடைய ப்ரைஸ் 1000 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதில் செயின் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் ப்ரைஸ் அவங்க கம்மி பண்ணுங்க அப்படின்னேன். இல்லை தம்பி, இதெல்லாம் பிராண்டு, கம்மி பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க. இவங்ககிட்ட இன்னொரு வாட்ச் எடுத்துகிட்டு இதோடைய ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்னேன். இது 1500 ரூபாய்க்கு நான் தரேன் அப்படின்னாங்க. ஆனால் இதில் முள் எல்லாமே கலந்து போய் கண்ணாடி எல்லாமே உடஞ்சிருந்துச்சு. சரி, நமக்கு வாட்ச் பற்றிக்கு தேவையில்லை அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இது சோனியோடைய வாக்மேன் சீரீஸ் தான். இது வந்து யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோடைய ப்ரைஸ் கேட்டேன், 800 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சார்ஜர் இருக்குமா அப்படின்னு கேட்டேன். என்கிட்ட சார்ஜர்லாம் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, அப்போ இது நமக்கு தேவைப்படாது அப்படின்னு அங்கேயே வச்சுட்டேன். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாண்டிஸ்கோடைய இதுதான் MP3 பிளேயரு. இதில் நீங்கள் வீடியோவுமே பார்த்துக்க முடியும். இது வந்து இப்போ பெரும்பாலும் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, அப்போ இருந்த ஜென்ரேஷனில் நல்லா இருந்தது. இது ஐபாடு தான்.
இது கிளாசிக் மாடலு. இதில் ஒரு 80 ஜிபி இருக்கும். இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னா 2000 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் இது 1800 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கிறேன். இதோடைய கண்டிஷனுக்கு இது கூடவே இருந்தால் இன்னொரு ஐபாட் ஜென்ரேஷன் 2 பார்த்தேன். ரெண்டையுமே பார்க்கல நல்லா இருந்தது. ஆனால் இதில் பாஸ்வேர்டு எதாவது போட்டிருந்தாங்கன்னா நம்ம அதை ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் அந்த கிளாசிக் மாத்திரம் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். இதை யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பேஜர் தான். இதை இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ மெசேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. அவங்ககிட்டயே ஒரு வீடியோ பிளேயர் ஒன்று இருந்துச்சு. இது நல்லா இருக்குமா அப்படின்னு தெரில. எதுவுமே எங்கள்கிட்ட நீங்கள் கேட்காதீங்க, நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. சரி ஓகே தேவைப்படாது அப்படின்ட்டு அங்கேயே இருந்த பிலிப்ஸில் கோகியர் ஒன்று இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 4 ஜிபி தான் இதோடைய மெமரி. இதில் நம்ம வீடியோவும் பார்த்துக்க முடியும், சாங்ஸும் கேட்டுக்கலாம். கண்டிஷனுமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. சரி ஓகே என்கிட்ட இருந்த காசுக்கு நான் ஐபாட் வாங்கினதுனால நான் இதை வாங்கலை. இது ஒரு காப்பி ப்ராடக்ட் தான். இதில் நீங்கள் ரெண்டையுமே பண்ணிக்கலாம், வீடியோவும் பண்ணிக்க முடியும், ஆடியோவும் கேட்டுக்க முடியும். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஆனால் பேட்டரி பேக்கப் இருக்குமா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. அதனால் நான் ரிஸ்க் எடுத்துக்கவே இல்லை. உங்களுக்கு யாருக்காவது இந்த ஐபாட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பயோவில் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், நீங்கள் அதில் கூட சேட் பண்ணுங்கள். சரி ஓகே இது மட்டும் நமக்கு இந்த வாட்டி வாங்கினா போதும் அப்படின்றதுனால இதை வாங்கிட்டு கிளம்பிட்டேன். பக்கத்தில் இன்னொரு கடையில் பார்க்கல ஹோம் தேட்டர் ஒன்று இருந்தது. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு 1500 ரூபா வரும், கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்ககிட்டே பூம் பாக்ஸ் இருந்தது. அதோடைய ப்ரைஸ் கேட்டேன், 1000 ரூபா வரும் அப்படின்னு சொன்னாங்க. எதுவுமே ஒர்க்கிங் கிடையாது, வாங்குறதுனா வாங்கிக்கோங்க, எதுவுமே ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அடுத்து நான் இந்த ஜங்ஷனை விட்டு வெளியே வரும்போது முன்னாடியே நிறைய மொபைல் கடையெல்லாம் இருக்கும். அவங்ககிட்ட எப்படி ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க, அதை எப்படி நம்ம கம்மி பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்களே என்ன ரேட்டு அப்படியா? சரி சரி. இது காப்பியா ஒரிஜினல்? அது இதில் இருக்குது, டெமோவில் இருக்குது. அப்படியா? சரி சரி. இதில் ஒரிஜினல் ஃபோன் இருக்குதா? என்ன ரேட் வரும்? கம்மியாக இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 ரூபா 5 ரூபா வச்சு இருக்கா உங்கள்கிட்ட? என்ன பண்ணுறது? எங்கிட்டே நிறைய கிடக்குது. அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாக மொபைல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. இவங்க கிட்ட ஐஃபோன் 16 ப்ரோவே கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய்க்கே வாங்க முடியும். அது எப்படி இவ்வளோ கம்மியாக தராங்க அப்படின்னு உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. இல்லை நீங்கள் இந்த மாதிரி மொபைல் வாங்குவீங்களான்றதையும் சொல்லுங்கள்.